يعمل مثقال ذرة خيرا يره. உங்களில் யார் ஒரு அனளவு நலவை செய்கிறார்களோ கைரை யரஹு அதை அவர் பார்த்து கொள்ளுவார், அதற்கான பலனை அவர் அனுபவித்துக் கொள்ளுவார். ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரஹு, யார் ஒரு அனளவிற்கு தீமை செய்கிறாரோ அவரும் அதை கண்டுகொள்ளுவார், அதற்கான பலனை அனுபவித்துக் கொள்ளுவார் என்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இவை நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை அடிப்படை என்னன்னு சொல்லி சொன்னால், மிக அடிப்படையான படிப்பினை என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் அதற்கான பின்விளைவுகள் என்று ஒன்று இருக்கிறது. அறிவியல் பேசக்கூடிய அம்சம் என்னன்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று சொல்வார்கள் அறிவியல். நாம் ஒரு பொருளை தட்டுகிறோம் என்று சொன்னால் அதற்கான எதிர்வினையாக அதிலிருந்து சப்தம் வெளிப்படுகிறது. அதே போல நீங்கள் ஷரியத் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது தீமையாக இருந்தாலும் சரி, அதற்கான எதிர்வினையை நீங்கள் கண்டே ஆக வேண்டும். அது உடனடியாக இருக்கலாம், சிறிது காலம் தள்ளி இருக்கலாம், கியாமத்தில் இருக்கலாம், மரணத்தின் போது இருக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அதற்கான விலையை நாம் கொடுத்தாக வேண்டும், அல்லது அதற்கான கூலியை நாம் பெற்றாக வேண்டும். நாம் செய்வது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான கூலியை துன்யாவிலேயோ ஆகிரத்திலேயோ உடனேயோ மெதுவாகவோ பெற்றுக்கொண்டாக வேண்டும். அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடியது பாவமாக இருந்தால், பிறருக்கு செய்யக்கூடிய நோவினையாக இருந்தால், அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருந்தால் அதற்கான விலையை நிச்சயமாக நாம் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கொடுத்தாக வேண்டும். அதற்கு பகரமாக அவர்கள் நம்மை சபித்தாலும் நம்மின் மீது வருத்தப்பட்டாலும் சரி, படாவிட்டாலும் சரி. ஒரு சில நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், நாம் பிறரை ஏதாச்சும் ஒரு விதத்தில் நோவினைக்குள்ளாக்கி இருப்போம், ஆனால் அவர்கள் அதற்கு எந்த விதமான சங்கடங்களையும் வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் கூட நாம் அதற்கான விலையை நாம் கொடுத்தாக வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த ஒரு சஹாபி, அவருடைய பேரரின் பெயர், அவருடைய மகனுடைய மகன் பேரருடைய பெயர் என்னன்னு சொன்னால் சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் ஒரு பெரிய தாபின்னு சொன்னால் சஹாபாக்களை நேரடியாக பார்த்து ஈமான் கொண்டு ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு தாபின். அவருடைய பெயர் சயீத் இப்னு முஸையப். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பாட்டனார் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவர்களோடு நடந்த ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறார். அவருடைய பெயருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதாவது சயீத் இப்னு முஸையபுடைய பாட்டனாரின் பெயருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், இறுக்கமானவர், பாறை என்று பொருள். ஹஸல் என்று சொல்லப்படக்கூடிய பெயரோடு அவர் வாழ்ந்து வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கேட்பாங்க, உங்களுடைய பெயர் என்னன்னு சொல்லி. அவர் தன்னுடைய பெயரை சொல்லுவார். அதற்கான அர்த்தம் என்பது கடினம் என்று இருக்கும், பாறை, இறுக்கமானது என்று அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய பெயர் ஹஸல் அல்ல, நீங்கள் சஹல் என்று சொல்லுவார்கள். சஹல்னா லேசானதுன்னு அர்த்தம். நீங்கள் கடினமானவர் அல்ல, நீங்கள் லேசானவர். இன்றையிலிருந்து உங்களுடைய பெயர் சஹல் என்று ரசூலுல்லாஹ் மாற்றி வைப்பார்கள். அப்போ அந்த சஹாபி என்ன செய்திருக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னதற்காக அமைதியாக இருந்திருக்க வேண்டும். அந்த சஹாபி என்ன செய்வார்? என்னுடைய தந்தை, என்னுடைய பாட்டனார் எனக்கு வைத்த பெயரை நான் ஒருபோதும் மாற்ற மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பகரமாக அமைதியாக இருந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன், இவர் கேட்கவில்லை என்பதற்காக ரசூலுல்லாஹ் அவரை ஒன்றும் சொல்லல, அமைதியாக இருந்து விடுவார்கள். அவருக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய அவருடைய பேரர் சொல்லுகிறார், என்னுடைய பாட்டனார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசியதன் காரணமாக இன்றைக்கும் என்னுடைய வம்சத்தில் அந்த பெயருக்கான தன்மையை நான் உணர்கிறேன். எங்கள் குடும்பத்தில் வர்ற எல்லாருமே பாறையை போல் இறுதிய குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள்னு சொன்னார். பெயர் அங்கே பிரதிபலிக்கிறது என்பது ஒரு பக்கம் அர்த்தம் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பின்னாலும் அவர் மாற்றாமல் இருந்தது அவருடைய தலைமுறையில் அதை பிரதிபலிக்கிறது. அவருடைய பேரர் அதை உணர்ந்து கொண்டு நமக்கு ஹதீஸாக அறிவிக்கிறார்கள்.
எனவேதான் நாம் ஒரு இடத்தில் மறுதளிக்கின்ற பொழுது, ஒரு இடத்தில் அநியாயமாக நடந்து கொள்ளுகின்ற பொழுது, அவர்கள் நம்மை சங்கடப்பட்டாலும் சரி பராவிட்டாலும் சரி அதற்கான விலையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. ரசூலுல்லாஹ் சங்கடப்படல, அவருக்காக பத்வா செய்யல, அவர் மீது எந்த விதமான பொருட்படுத்தவும் இல்லை. ஆனாலும் அவருடைய வம்சத்தில் அந்த பெயருக்கான பிரதிபலிப்பு இருக்கிறது. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி. கூஃபா நகருக்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவரை ஆளுநராக நியமிக்கிறார்கள். அவரும் கூஃபா நகரத்துக்கு செல்லுகிறார். செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே நீதமான ஆட்சியை நிறைவேற்றுகிறார். மக்களுக்கு மத்தியில் எந்த அநியாயமும் செய்யல, நியாயமா நீதமா எப்படி நடக்கிறோமோ நடந்தார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு சிலருக்கு அவரின் மீது அதிருப்தியாக இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, உமர் ரலியல்லாஹுவுக்கு ஸஅத் ரலியல்லாஹு அநியாயம் செய்கிறார் என்று புகாரோடு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு ஸஅத் ரலியல்லாஹுவை அழைக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். உங்கள் மீது புகார் வந்திருக்கிறது, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன புகார் வந்திருக்கிறதுன்னு கேட்ட பொழுது, நீங்கள் சரியாக தொலை வைப்பதில்லை என்று புகார் வந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸஅத் ரலியல்லாஹு அதற்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எந்த விதத்தில் தொலை வைத்து காட்டினார்களோ அதே போலதான் நான் தொலை வைக்கிறேனே தவிர அதில் எந்த விதமான கூடுதலும் செய்யவில்லை, குறைச்சலும் செய்யவில்லைன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இடத்திலே ஸஅத் ரலியல்லாஹு பதில் சொன்ன பொழுது, ஒரு குழுவை நியமிக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. நீங்க போய் கூஃபாவினுடைய எல்லா இடத்திலையும் விசாரணை செய்து விட்டு வாருங்கள். அவங்க போறாங்க, கூஃபா நகரத்தில் எல்லா இடத்திலையும் விசாரிக்கிறார்கள். எல்லா மக்களும் ஸஅத் ரலியல்லாஹு பற்றி நல்ல விதமாக சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரே ஒரு நபர் எழுந்து சொல்லுவார், இவர் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார். ஸஅத் ரலியல்லாஹு பார்த்து சொல்லுவாங்க, இவர் ஏதாவது ஒரு போருக்கு ஆட்களை அனுப்பினால் இவர் போரில் கலந்து கொள்வதில்லை, பங்கீடு செய்கின்ற பொழுது அநியாயம் செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகளை ஸஅத் ரலியல்லாஹுவின் மீது வைப்பார். அப்ப ஸஅத் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்கன்னா, இன்குந்த காலிபன், ஒருவேளை நீ பொய்யான குற்றச்சாட்டை என் மீது வைத்தால் இந்த குற்றச்சாட்டுல எந்த விதமான உண்மையும் இல்லை. அப்பையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்லுவது பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னுடைய ஆயுளை நீட்டிக்கட்டும் என்று பத்வா செய்வோம். எப்படி உன்னுடைய ஆயுளை நீளமான ஆயுளாக ஆக்கட்டும், அந்த நீடித்த ஆயுளில் அல்லாஹ் உனக்கு நிரப்பமான வறுமையை தரட்டும், இன்னும் எல்லா நேரத்திலேயும் நீ குழப்பத்தில் மாட்டிக்கொண்டிருப்பதை போல அல்லாஹுடைய சூழ்நிலையை ஆக்கிவிடட்டும் என்று பத்வா செய்தாக. பிற்காலம் எப்படி எழுதப்படுதுன்னா, அவர் நீடித்த ஆயுள் வாழ்ந்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னால், கண்களுடைய அந்த மேல இருக்கக்கூடிய அந்த தோல் முதுமையின் காரணமாக கீழே வந்து கண்ணை மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீண்ட ஆயுள் வாழ்ந்தார். கடுமையான வறுமையிலிருந்து கஷ்டப்பட்டார். அந்த முதுமையான காலகட்டத்திலும் கூட சாலையில் ஏதாவது பெண்கள் சென்று கொண்டிருந்தால் அவர்களிடத்தில் போய் செல்மிஷம் செய்து அவர்கள் மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தார். ஏன் அப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஸஅத் ரலியல்லாஹுவினுடைய அந்த பத்வா அவரை நாசமாக்கிவிட்டது என்று ஹதீஸுகளில் பதிவு செய்யப்படுகிறது. எனவேதான் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதை மனதில் கொண்டாக வேண்டும். நான் எவ்வளவோ நல்லது செய்கிறேன், எவ்வளவோ தான தர்மம் கொடுக்கிறேன், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று சொல்லக்கூடிய மக்கள் நான் செய்த எந்த தவறுக்காக அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்ங்கிறத நினைவு கூறுவதில்லை. நான் நன்மை செஞ்சுட்டேன், அல்லாஹ் எனக்கு அதுக்கு பகரமா சோதனையை கொடுக்கிறான்னு தான் சொல்றோமே தவிர, நான் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறேன் அதன் காரணமாகத்தான் இறைவன் தண்டிக்கிறான்னு சொல்லி அதற்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நாம் ஒருபோதும் இருந்து விடுவதில்லை என்பதைத்தான் கவலையாக நாம் யோசிக்க வேண்டும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒட்டகத்தை அன்பளிப்பாக கொடுத்தான். பாறையை பிளந்து கொண்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒட்டகம் வெளியே வந்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, இதை நீங்கள் கொன்றால் அல்லாஹ்வின் வேதனை வரும்னு சொன்னாங்க. அந்த மக்கள் என்ன செய்தார்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகத்தை கொன்றுவிட்டு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வந்து சொன்னாங்க, நாங்க ஒட்டகத்தை கொன்று விட்டோம், அல்லாஹ்வுடைய அதாப் வரலையேன்னு கேட்டான். அல்லாஹ் வேதனையை தரல, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், உங்களுடைய ஒட்டகத்தை நாங்கள் கொன்று விட்டோமேன்னு கேட்டாங்க. அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய வேதனை தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயம் வரும் என்று சொன்னார்கள். அதே போல் அவர்கள் வேதனை செய்யவும் பட்டார்கள். எனவே நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் நம்மை தண்டிக்காமல் விட்டு விடுவதில்லை. நன்மையோ தீமையோ
கியாமத்து வரைக்கும் அவகாசம் இருக்கிறது. அல்லாஹ் அதற்குள் நமக்கான வினையை நிச்சயம் எதிர்வினையாக அதை நல்லதோ கெட்டதோ தரத்தான் செய்வான் என்பதை ஒரு முஃமின் ஈமான் கொண்டாக வேண்டும். வாழக்கூடிய காலகட்டங்களில் நன்மையை எல்லா இடத்திலேயும் விதைக்க வேண்டும், எல்லா இடத்திலும் பரப்ப வேண்டும். அவை மீண்டும் நம்மை நோக்கி நன்மைகளாக வந்து சேரும் என்கிற எதிர்பார்ப்போடு அந்த நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்கிற நல்ல காரியங்களை கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.